முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், ஆஷாடி நவராத்திரி பஞ்சமியில் வாராகி வழிபடுவதால் இத்தனை பலன்களா என்னவென்று பார்ப்போம். ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி அன்னை வாராகி வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. இந்த நாளில் செய்யும் வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே சித்திக்கும் என்கிறது பிரம்மாண்ட புராணம். என்னவென்று பார்ப்போம். சாக்த வழிபாடு என்பது அம்பிகையை முதற் கடவுளாக கொண்டு வழிபடுவது. நம் நிலத்தின் ஆதி வழிபாட்டு முறையான தாய் தெய்வ வழிபாட்டோடு தொடர்பு உடையது. ஆதி அன்னையே சகல சக்தியாகும் திகழ்ந்து சகல உலகங்களையும் காப்பவள் என்பதுதான் இதன் தாற்பயம். அன்னையை வழிபடும் விழாக்களில் நவராத்திரி மிகவும் முக்கியமானது. பொதுவாக நவராத்திரி என்றதும் நமக்கு புரட்டாசி மாதம் கொண்டாடும் ஆயுத பூஜை காலமான மகா நவராத்திரியே நினைவுக்கு வரும். ஆனால் அந்த காலத்தில் 12 மாதங்களும் 12 நவராத்திரிகளை கொண்டாடும் வழக்கத்தை நம் முன்னோர் கொண்டிருந்தனர். காலப்போக்கில் அந்த வழக்கம் குறைந்து முக்கியமான 4 நவராத்திரிகளை கொண்டாடும் வழக்கமே உள்ளது. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷாமலா நவராத்திரி எனும் இந்த 4 நவராத்திரிகளில் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. ஆஷாட மாதம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதங்களில் ஒன்று. இந்த மாதம் ஆனி மாத அமாவாசையோடு தொடங்கி ஆடி மாத அமாவாசை முன் தினத்தோடு முடிவடையும். ஆனி மாத அமாவாசைக்கு மறுதினம் தொடங்கி அடுத்த 9 நாட்களும் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படும். இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி வாராகி அம்மன். வாராகி அம்மன் சப்த மாதர்கள் ஒருவராக போற்றப்படுபவர். கிராமங்கள் தோறும் அனைத்து கோயில்களிலும் சப்த மாதர்களுக்கு என வழிபாட்டு முறை இருக்கும். காரணம், சப்த மாதர்களும் மனித வாழ்வுக்கு தேவையானவற்றை அருள்பவர்கள் என்பது நம்பிக்கை. பொதுவாகவே ஆனி ஆடி மாதங்கள் விவசாயத்திற்கு உகந்தவை. இந்த மாதங்களில் தான் புதிய மழை பெய்து நிலம் விதைப்பதற்கு உகந்ததாக இருக்கும். எனவே இந்த காலத்தில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் அன்னை. கைகளில் ஏற்கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருகிறாள். இதுவே இவள் உழவு தொழிலை காத்தருள்பவள் என்பதன் அடையாளம். அதனால்தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை பெரிய கோயிலில் அன்னைக்கு தனி சன்னதி கண்டு வழிபட்டால் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலில் இப்போதும் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமானதாக கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு இந்த நாட்களில் நவதானிய அலங்காரம், தேங்காய்ப்பூ, சந்தனம், குங்குமம் அலங்காரம் என தினமும் ஒரு பொருளால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபடுவார்கள். பஞ்சமியில் அருளும் வாராகி. வாராகியை வழிபட உகந்த திதி பஞ்சமி. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என 2 காலங்களும் வாராகியை வழிபட வேண்டும் என்றாலும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜை பிரியாயே நமக, பூஜன பிரியாயே நமக, பூஜன பிரியாயே நமக என்று ஒரு வரி வரும். ஆஷாட மாதம் பஞ்சமியில் செய்யப்படும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை என்பது இதன் பொருள். நவராத்திரியில் பஞ்சமி திதி நடுநாயகமான தினம். அதனாலேயே அவளுக்கு பஞ்சமி வழிபாடும் ஏற்பட்டது. அன்னைக்கே பஞ்சமி என்ற திருநாமம் உண்டு. அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் என்றும் பஞ்சம் போக்குபவள் என்றும் பொருள் கொள்ளலாம். வாராகி தேவிக்கு தானிய கோலமிட்டு வழிபடுவது சிறப்பு. வீட்டில் பஞ்சமி அன்று பூஜை அறையில் விளக்கேற்றி சிறு கோலமிட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து அன்னை வாராகியை வழிபட்டால் வீட்டில் எப்போதும் தானியங்கள் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. சதுரங்க சேனா நாயிகா என்றொரு திருநாமம் அன்னைக்கு உண்டு. அதாவது லலிதாம்பிகையின் 4 வகை படைகளுக்கும் சேனாதிபதியாக திகழ்பவள் என்பது இதன் பொருள். எனவே அன்னையை வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகளால் உண்டாகும் பயங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் போகும்.
வாராகிக்காரரிடம் வாதாடாதே என்று ஒரு சொல்லாலேயே முன்பிருந்தது. காரணம், வாராகி வழிபடுபவர்கள் சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. துன்பம் தீர்க்கும் துவாதச நாமங்கள். பிரம்மாண்ட புராணம் வாராகி தேவியின் மகிமைகளை விளக்குகிறது. பண்டாசுர வதத்திற்கு லலிதாம்பிகை புறப்படும் போது தேவி வாராகியும் தன் கிரி சக்கரத்தில் எழுந்தறினாள். அப்போது சுற்றிருந்த தேவதைகள் வாராகியை துவாதச நாமங்கள் சொல்லி துதித்தனர். துவாதசம் என்றால் 12. இந்த 12 நாமங்களை சொல்லி துதித்து அன்னையை வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தி அடையும் என்கிறது பிரம்மாண்ட புராணம். அது என்னவென்று பார்ப்போம். பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமனேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ஞானேஸ்வரி அக்ஞான என அந்த நாமங்கள். இந்த 12 நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் அன்னையின் சன்னதியில் அல்லது வீட்டில் அம்பிகையின் படத்திற்கு முன் நின்று சொல்லி வணங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். பூமி தொடர்பான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயம் வழிபட வேண்டும். தெய்வம் அன்னை வாராகி அன்னையை பஞ்சமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ வாராகி தேவிக்கு சில நைவேத்தியங்கள் விசேஷம். பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்தவடை, நவதானிய வடை, மிளகு சேர்த்த தயிர் சாதம், சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த பானகம், மிளகு தோசை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலம், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பால், கருப்பு எள்ளுருண்டை, சக்கரவள்ளி கிழங்கு, தேன் இவை அனைத்தும் அன்னைக்கு பிரியமானவை. இவற்றில் ஏதேனும் ஒன்றையோ என்றால் இவள் அனைத்தையுமே படைத்து மற்றவர்களுக்கும் விநியோகித்து வாராகியை வழிபட்டால் வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள். இந்த ஆண்டுக்கான ஆஷாட நவராத்திரி 26ஆம் தேதி துவங்கி ஜூலை 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. அனைவரும் வீட்டில் விளக்கேற்றி அன்னைக்கு பிரியமான 12 நாமங்களை சொல்லி வாராகி தேவியை வழிபடுவோம். நம்மை பிடித்திருக்கும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.